பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். பத்மினி, இந்த வீடுதானாமா? பழைய நம்பர் 5, புது நம்பர் 54. இந்த வீடு தான்ப்பா. இல்லம்மா, கோயம்புத்தூருக்கு லோன் ஒண்ணு பேசிருக்கேன், சீக்கிரமா பணத்தை வாங்கிட்டாமா, நான் போகணும். கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. வீட்டு சாவி ஹவுஸ் ஓனர்ட்ட இருந்து வாங்கணும். எதிர்த்து வீட்டுல தான் இருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமா, வீட்டுக்காரர் பேரு ராமலிங்கம் தானே? உங்க அண்ணா தான் சொன்னா. இல்லப்பா, ராமமூர்த்தினு தான் அண்ணன் அண்ணி 2 பேருமே சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் வருது. சரி, வீட்டுக்காரங்க இங்க தானே இருக்காங்க, நான் போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். டிரைவர் அண்ணே, கொஞ்சம் கூட இருந்து திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்க ஹெல்ப் பண்ணுங்க. சரிம்மா, இறக்கிறேம்மா. நீ கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வாங்க ஐயா, இறக்குங்க. சார், சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேரு பத்மினி, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். நீங்க வெங்கட்டோட? அவர் எங்க அண்ணன் தான். அண்ணனும் அண்ணியும் நாளைக்கு வருவாங்க. இப்ப நானு, அப்பா, சிஸ்டர் வந்திருக்கோம். வீட்டு சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு. இருமா, இருக்கு, கொண்டு வரேன். வேன்லயாவா கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க? ஆமா சார், வேன்ல தான் வந்தோம். ரொம்ப டயர்டா இருப்பீங்க, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல. சாவி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா காயத்ரி, அத வாங்குமா. இந்தாம்மா. அப்புறம் பால் காய்ச்சணும், நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். அதுக்கு என்னம்மா, வரோம், 2 பேரும் வந்துடுறோம். நீ வீட்டு திறந்து சுத்தம் பண்ணிட்டு பால் காய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டே இரு, நாங்க 2 பேரும் வந்துடுறோம். சரிம்மா.
750 ரூபா இருக்கு எண்ணிக்கை. இன்னும் 250 ரூபா கொடுங்க சார். என்னப்பா கோயம்புத்தூர்ல என் பையன் 3000 ரூபா பேசினா 2250 ரூபா கொடுத்தாச்சு, மிச்சம் 750 ரூபா கொடுத்துருங்க. என் பையன் தானப்பா சொன்னா. ஆமா சார், அங்க அப்படிதான் சார் பேசணும். இங்க வந்து சாமான்லாம் இறக்கி வச்சிருக்கோம்ல, அதுக்கு சேர்த்து தான் சார் சொல்றோம். இன்னும் 250 ரூபா கொடுங்க. என்னப்பா எல்லாத்தையும் சேர்த்து பேசினது தானே சொன்னா, இப்ப சாமான் இறக்கணும்னு அப்படி பேசுறியப்பா? என்ன சார், சாமான்லாம் இறக்கி வச்சிருக்கோம்ல. நம்ம ஊர் ஆளுங்களே இப்படி பேசினா எப்படிப்பா? வீணா தகராறு பண்ணாதீங்க சார். தகராறு பண்றது யாரு, நீயா நானா? என்ன சார், சாமான்லாம் இறக்கி இருக்கிறோம்ல. என்னப்பா அது, நானும் என் பொண்ணு தானே சேர்த்து இறக்கணும், நீ மட்டுமா இறக்குன? என்ன இப்ப எதுக்கு அவங்களோட தகராறு? எனக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் 250 ரூபா கொடுக்கணுமா? ஏப்பா நாங்களும் சேர்ந்து தானே இறக்கணும், கொஞ்சம் குறைச்சிக்க. நீங்க சேர்ந்து இறக்கணும், நாங்க என்ன சார் பண்றது? 200 ரூபா மட்டும் கொடுமா. என்னப்பா அது அநியாயமா இருக்குப்பா. சரி நாங்க வரோம்மா. இது என்ன நியாயமா? ஏன்பா அவங்களோட தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? சரிம்மா, இப்ப அதிகமா செலவாயிடுச்சு, உங்க அன்னைக்கு யாரு பதில் சொல்றது, அதான் கவலையா இருக்கு. அது அப்புறம் பாத்துக்கலாம். வீட்டுல பால் பொங்கின மாதிரி சந்தோஷம் என்னைக்கும் பொங்கணும். என்னங்க இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அவசியம் சொல்லிதான் ஆகணுமா? சொல்ல வேண்டாம், சாப்பிட்டுட்டு போங்களேன். 7:30 மணிக்கு சாப்பிட்டு என்ன பண்றது? திரும்பி வரும்போது சாப்பிட்டு தான் வருவேன். மெல்ல பேசு. பொண்ணு படிக்கிறாள்ல, சத்தம் போடாத. பொறுப்பா போயிட்டு வரேன்னு சொன்னா அதை மதிக்க கத்துக்கோ. என்னங்க எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்ப லாயர் ஜேபி வீட்டுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன துருவி துருவி கேட்டுக்கிட்டு? லாயர் வீட்டுலன்னா நிச்சயம் வெறும் சாப்பாடா இருக்காது. சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வர எப்படியோ மணி 12 ஆயிடும். ஏங்க இப்படி உடம்பு கெடுத்துக்கிறீங்க? இத பாரு, மத்த குடிகார மாதிரி குடிச்சிட்டு நான் ரோட்ல கிடக்குறானா? என்ன புதுசா பேசிட்டு இருக்க? என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? நான் என்னமோ இன்னைக்குதான் ஜேபி வீட்டுக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கேன். எவனாவது என்னைக்காவது என்னை தூக்கிட்டு வந்து போட்டுப்பானா? உளறி இருக்கானா இல்ல வாந்தி எடுத்திருக்கானா? போய் சாப்பிட்டு பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு படுத்து தூங்கு. வரும்போது ஜேபி கார்ல வர்றேன், இல்ல ஆட்டோல வந்துருவேன். வரேன். எதுக்குடி படிக்கிற? என்ன பாக்குற? என்னமா பண்ண சொல்ற? நீ சொல்லியா அப்பா கேட்கல, நான் சொல்லியா கேட்க போறாரு? அது இல்லடி, அன்னைக்கு என்னமோ நம்ம குடும்பத்துக்கும் உங்க மாமா குடும்பத்துக்கும் பாலமா இருந்து ரோடு போடுறேன்னு சொன்னியே, அத பத்தி ஏதாவது யோசிச்சியா? என்ன பண்ண சொல்ற? நானும் என்னமோ யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. மனச ஒருமுகப்படுத்தி அதே சிந்தனையா இருந்து யோசனை பண்ணா தன்னால வரும். எனக்கு ஒண்ணும் தோணல, உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு. நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. என் அம்மா நான் நிச்சயமா தப்பா நினைக்க மாட்டேன். வயசு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கான்னு ஒண்ணு நினைச்சாரா? அங்க போய் எங்க அண்ணனை திட்டுறதும், அத லாயர் எங்க அண்ணன் கிட்ட சொல்றதும், அதனால எங்க அண்ணன் மனசு கஷ்டப்படுறதும், அது அந்த வீட்டு மாப்பிள்ளை, அத உங்க அப்பா ரசிக்கிறதும். இந்த மாப்பிள்ளை மனசு மாறணும்னா அந்த வீட்டு பையன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரணும். அம்மா நீ என்ன சொல்ற? ஆமா, அருணுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணா பிரச்சனை தீரும். பிரச்சனை தீராது, வளரும். நடக்கிற காரியமா அது? ஒரு பொண்ணு நினைச்சா நடக்கும். அவன் யாரு? உன் மாமா பையன் தானே, நீ அவனுக்கு முறை பொண்ணு தானே. அதுக்கு என்னன்னு செய்ய சொல்ற?
அதுக்கு நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அருணை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அருண் மாமா வேலை வெட்டி இல்லாதவரு, ஊர் சுத்துறவரு. நிறுத்துடி. அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. சின்ன வயசு, ஆளு அழகா இருக்கா, கொஞ்சம் ஜாலியா இருக்கா. ஆனா பொண்ணுங்க விஷயத்துல யாராவது அருணை குறை சொல்ல முடியுமா? மத்தபடி சின்ன சின்ன தப்புதான். இந்த காலத்து பசங்களை கம்பேர் பண்ணும்போது அது சாதாரண விஷயம்தான். கல்யாணம் ஆனதும் நீ அவனை திருத்து, அதான் உனக்கும் பேரு. உங்க அப்பா தண்ணி அடிச்சிட்டு வரேன்னு தைரியமா சொல்லிட்டே போறாரு. அவரை விட அவன் நல்லவன் தான் தெரிஞ்சுக்க. அப்பா என்னை வச்சு ஒரு எதிர்கால திட்டமே போட்டிருக்காரு, கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு. நீ வேற ரூட்ல போக சொல்ற. கடவுளே, இது எங்க போய் முடிய போதோ. இதுக்கு மேலே ஒரு பொண்ணுகிட்ட அம்மா எதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அருண் மனசுல இடம் பிடி, அவ்வளவுதான். யோ பட்டாபே, சீக்கிரம் வாயா. எங்கய்யா, சீக்கிரம் வாயா. என்னையா குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர? அண்ணா, குடிக்கிறதுக்கு முன்னாடி இது குழந்தை, குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் குழந்தை. சரி சரி, சீக்கிரம் ஊத்து. அவசரப்படாதே. சொத்து பத்த வேணும்னா சீக்கிரம் பிரிச்சுடலாம். தூத்தத்தை ஊத்தும் போது பதமா பொறுமையா கவனமா ஊத்த வேண்டாமா? பட்டாபி உங்களுக்கு அண்ணா முன்னாடி ஐயோ, நான் அப்படி ஓரமா கொண்டுறேன். குடிக்கிறதே இல்லையா? இல்ல குடிப்ப. மூர்த்தி, முதல் ரவுண்ட்ல தான் பட்டாபி மரியாதை கிரியாதெல்லாம். அடுத்த ரவுண்ட்ல ஒரே தாண்டவம் தான். போங்க அண்ணா, சாப்பிடுங்க. Cheers. ஆஹா பட்டாபி, நோக்கு நேரம்டா. பெரியவாளுக்கெல்லாம் சிப்ஸும் முந்திரி, நோக்கு வருத்த முந்திரி. என்ஜாய். பட்டாபி அண்ணா, புரிஞ்சுடுத்து. இன்னைக்கு கோட்டா 3 ரவுண்டு, அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. முடிச்சுட்டு போயிட்டுமா? அது சாப்பிடுங்க. அது சரியா மூர்த்தி? ஆளுங்கட்சி அரவணைச்சுக்கிட்டு ஒரு மந்திரி பதவியை வாங்காம கொள்கை கொள்கைன்னு அலைகிற கட்சி மாதிரி கோடீஸ்வரம் மச்சாங்க கூட ஒத்து போகாம இப்படி அவங்க கிட்ட போய் கோச்சிக்கிட்டு. ஆமா, நான் அன்னைக்கு கோச்சிக்கிட்டு தான் வந்தேன். அன்னைக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது பாருங்க. அந்த சம்பவத்தால என் மனசுல வடுவாயிடுச்சு. பணம் என்னங்க பணம்? மனுஷன் நினைச்சா எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். எனக்கு அவனுங்களை விட 1 ரூபாயாவது அதிகமா சம்பாதிக்கணும். மகாபாரதத்துல வர கர்ணனை பார்த்து சகுனி கேட்டானா, ஏண்டா நீ எப்பவும் சந்தோஷமாவே இருக்க மாட்டியா? அப்படி இருந்திருந்தா எப்பவும் எல்லாரு கூடயும் சூதாட்டம் ஆடி ஜெயிச்சு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அதை அவன் கேட்கல. அந்த மாதிரிதான் நீயும். என்ன அதுக்கு வலி? என்னைய சூதாட சொல்றீங்களா? சிம்பிளா சொல்றேன். ஒரு தட்டு, தேங்காய், பழம், பூவு, மச்சான், பேச்சுவார்த்தை. தட்டை மாத்திக்க வேண்டியதானே? மாத்திரதா? யாருகிட்ட? உன் மச்சாங்கிட்ட தான். எது? உன் வீட்டுல ஒரு பொண்ணு, அங்க ஒரு ஆணு, அருண். பேசுங்க, பணக்காரன் ஆயிடுங்க. ஆண்டவன் வழியை காட்டுறான்பா. மச்சாங்கிட்ட தட்டு மாத்திரதா? ஆமா. அந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணி என் மான கெட்டு போறதுக்கா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன? இப்ப மட்டும் இல்ல, எங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்ல. என் பொண்ணு மனசுலயும் காதல் கல்யாணம் எல்லாம் வரக்கூடாது வேலி போட்டு வச்சிருக்கேன். மனசுக்கு வேலி போட்ட முதல் ஆளு நீதாயா. என் பொண்ணு படிப்பு முடிஞ்சதும் அவ பேர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு தொழில ஓஹோன்னு விருத்தி பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கணும்னா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். நமக்கு மாவீரன் உள்ள போனாதான் ஆத்துல மாமியை சமாளிக்க முடியும். முதலாளி வராரு, அவர் சமாதானம் பண்ணுங்க. நான் வரேன். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாங்க வாங்க, உட்காருங்க முதலாளி, உட்காருங்க. என்ன சார் இது? எங்களை பார்த்தாவே புலி மாதிரி உரும்புறாரு அவர். அவரையும் என்னையும் ஒரே நேரத்துல கூப்பிட எப்படி? முதலாளி, நான் கூப்பிடல, அவரா வந்தாரு. வந்தவரை உடனே எப்படி அனுப்ப முடியும்? அதுவும் இல்லாம அவர் உங்க மச்சான் வேற. பட்டாபே, அதான் வந்துட்டேன்.
அண்ணா கூப்பிட்டா ஐயா முதலாளி வந்திருக்காருல, வேற கிளாஸ் எடுத்துட்டு வா. வேணாம் 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 வேணாம். மச்சான் கிளாஸ் இருக்குல்ல, அதுல ஊத்துங்க. அதுதான் உறவுங்கிறது. பாத்தியா, தங்கச்சிக்காக மச்சான் எச்ச பொண்ண கிளாஸையே குடிக்கிறதுக்கு நீங்க ரெடி, ஆனா அவர் ரெடியா இல்ல. என்ன பாத்துட்டு சீக்கிரம் ஊத்தியா. அண்ணா சோடா ஊத்துட்டுமா? ஜம் கம்பெனி சோடா ஊத்துறா கும்முன்னு இருக்கும். கூடி சீக்கிரம் இதையும் நம்ம கம்பெனில ஆரம்பிச்சிடும். எனக்கு பிரச்சனையே கிடையாது. 6 மணி ஆயிடுச்சுன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துருவேன். வாங்க, அங்க அண்ணன் தான் இருப்பாரு. அடிச்சாருன்னா குப்புனி இறங்கிடும்ண்ணா. சரி, மச்சான் என்ன சொல்றாரு? என்னத்த சொல்ல போறாரு? நானும் வேப்பலையே அடியோ அடின்னு அடிச்சு பாக்குறேன். சாமி அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் முதலாளி, இன்னொரு பக்கம் உங்க மச்சான், 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. முதலாளி, இன்னைக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நாளைக்கு 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்கன்னு வச்சீங்க. ஏன் பாட்டு திண்டாட்டம் தானே. என்ன யாரு காப்பாத்துறது? அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இல்ல, இந்த விஸ்கி தான் காப்பாத்தும் அப்படிங்கிறீங்க. அப்ப சியர்ஸ். அண்ணா சேஸ்ண்ணா. டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. பசிக்குதாப்பா? இந்த பிரபஞ்சத்திலேயே ஓய்வில்லாம வேலை செய்யறது அந்த சூரியனும் இந்த வயிறும் தாம்மா. அது என்னமோ தெரியல, நேரம் ஆனா போறோம், உடனே மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டு வயிற்றுல. அக்கா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. அம்மா பத்மினி, கடைக்கு போய் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துருமா. அரிசி பருப்பெல்லாம் வீட்டுல இருக்குல்ல. அப்படியே வரும்போது இந்த பெனாயில் பாட்டிலும் ப்ளீச்சிங் பவுடரும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருமா. பாத்ரூம் நல்லாவே இல்லை. உங்க அண்ணன் பார்த்தான்னா திட்டுவான், உங்க அண்ணி பார்த்தான்னா கத்துன்னு கத்துவா. அவசியமா அந்த ரசக்கற்பூரம், ஊதுபத்தி, முக்கியமா கொசுவத்தி, மெழுகுவத்தி இதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துருமா. என்னம்மா யோசிக்கிற? அப்பா, அண்ணி வரும்போது 250 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதுலயே 200 ரூபாய் வேனுக்கு போயிடுச்சு. மீதி 50 ரூபாயில 20 ரூபாய்க்கு பாலும் வெண்ணையும் வாங்கினேன். இப்போ 30 ரூபாய் தான் இருக்கு. அதுலயே தாளிக்கிறதுக்கு என்ன வாங்கணும், நீங்க சொன்ன காய்கறி எல்லாம் வருமானு தெரியல. மத்ததெல்லாம் எப்படி வாங்குறது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா அது, உங்க அண்ணி வெறும் 250 ரூபாய் தானே கை செலவு கொடுத்து அனுப்பிச்சா? ஏமா திடீர்னு ஆத்திர அவசரத்துக்கு வெளியூர் வந்திருக்கோம், ஏதாவது செலவாகாதாமா? எனக்கே திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண உன் கையில காசு வேண்டாமாமா? பணம் இருந்தா தானமா ஏதாவது பண்ண முடியும். ஏமா நான் என்னமா ஆயிரக்கணக்கிலேயே அவங்க அண்ணிக்கிட்ட நான் பணம் கேட்டேன், ஒரு 100-200 சேர்த்து கொடுக்க கூடாதாமா? அப்பா, போனதை பத்தி பேசாதீங்க. இருக்கிற பணத்துல ஹோட்டல்ல இருந்து எடுப்பு சாப்பாடு எடுக்கலாம், அதையே எல்லாரும் சாப்பிடலாம். வேண்டாமா, என்கிட்ட பணம் இருக்குமா. பேங்க் அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணி பணம் எடுத்து வந்திருக்கேன். பணம் இருக்கா? எவ்வளவுப்பா? என்கிட்ட கடைசியா இருக்கிற பணம் இதாம்மா, 128 ரூபா 95 காசு. இதாமா கடைசி காசு. இந்தாமா வச்சுக்க. வேண்டாம்ப்பா, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கே ராத்திரி அவசரம், ஏதாவது ஒரு செலவுக்கு தேவைப்படும் இல்லையா? எனக்கு எதுக்குமா? என் பொண்ணுங்க பசிய போக்குறத விட்டுட்டு இந்த காசை மிச்சப்படுத்தி நான் என்னமா பண்ண போறேன்? உங்களுக்கு செலவு பண்றதுதாமா எனக்கு சந்தோஷம் இருக்கு. இது எனக்கு வேண்டாமா, வச்சுக்கம்மா வச்சுக்க. எனக்கும் கடத்தில பார்த்த மாதிரி இருக்கும், நானும் கூட வரேன்க்கா. சரி, போயிட்டு வரேன்ப்பா. சரி, போயிட்டுப்பா.
பூங்காவனம் அந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நம்ம பொண்ணுங்களுக்கு இந்த கதி வந்திருக்குமா? பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம்.